சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திரு தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் ஒற்றால் எம் உயிர் துணையே. நமச்சிவாய். எல்லாம் உள்ள பரம்பொருளாகிய அம்மையப்பருடைய திருவருளினாலே இன்று கந்த புராணத்தை 104வது அமர்வாக சிந்திப்பதற்கு திருவருள் கைகூடி அமைக்காக நாம் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அம்மையப்பரை பற்றியும் இங்கே எழுந்து அருள்புரிந்து கொண்டிருக்கக்கூடிய திரு முருகப்பெருமானுடைய திருவடிகளை பற்றியும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். சென்ற அமர்விலே தாரகாசுரனுக்கு இறுதிச் சடங்கு செய்கிறார். அவருடைய பையன் அசுரேந்திரன்னு பேர். அவர் இறுதிச் சடங்கு செய்து முடிச்சுட்டு தனது எல்லாருக்கும் தலைவனாக விளங்கக்கூடிய சூரபத்மன் வீட்டிற்கும் மகேந்திராபுரியை நோக்கி செல்லுகின்றான். இந்த அளவிலே நாம் சென்ற அமர்விலே சிந்தித்தோம். அப்படி போகும்போது மகேந்திராபுரி செல்லும் பொழுது வழியில் மக்கள் எல்லாம் எவ்வாறு என்ன பேசிக்கொள்கிறார்கள். நம்ம வீட்டுக்கு சொந்த காலம் திடீர்னு ஒருத்தரம் வர்றாங்க அப்படின்னா அவங்களுடைய முகக்குறிப்பை வச்சே மக்கள் பேசுவாங்க. இந்த பிள்ளை சந்தோஷமாக வருது, அவனுக்கு என்ன நடந்திருக்கும், இந்த பிள்ளை துக்கமாக இருக்குது, இதுவாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா யோகமாக பேசுறது ஒரு சமுதாயத்தில் நடக்கக்கூடிய ஒரு செயல். அதாவது கதைக்கு கால் இல்லைன்னு சொல்லுவாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஒன்று கிளறி விட்டுன்னு இருப்பாங்க. இது கிராமத்தில் நகரத்துலேயும் நடக்கக்கூடிய ஒன்று. அந்த மாதிரி எப்போ அசுரேந்திரன் சூரபத்மனை பார்க்கறதுக்காக மகேந்திராபுரி செல்லும் பொழுது மிகுந்த சோகத்தோடு செல்கின்றான். தந்தை இறந்து விட்டதனால உழந்தனர் வெய்தி தொல்லை ஒளிமுகன் இழந்து உளமானது தளர்வு எய்தி முகமானது ஒளியை இழந்து தளந்தனன் வரியன் போன்று ஒரு வறியவனை போன்று ஏழையை போன்று பிச்சைக்காரனை போன்று தலையெல்லாம் பரட்டையாக கடந்துக்கின்னு அப்படியே ஒரு சோகத்தோடு திரும்பி வரான். தாரகனுக்கு ஒரே பையன். அப்படி மகேந்திரத்து நகரத்து உள்ளே போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பார்த்தார்கள். பார்த்த உடனே, அதாவது மனிதர்களாகிய நமக்கெல்லாம் வருடங்கள், ஆயுள் வருடம் 100 வருடம் அதிகபட்சம். அதாவது மனுஷனுடைய ஆயுள், அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க மனுஷனுக்குன்னு ஆயுள் 120. மனுஷனுடைய ஒதுக்கின ஆயுள் எவ்வளோ? 120. அது யாரும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. 101 வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. அதில் ஓரளவுக்கு நாம் கணக்கு பண்ணக்கூடிய ஆயுள் காலம் 100 ஆண்டுகள். இந்த 100 ஆண்டுகளை நம்மளால் என்ன பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாழ முடியுமா அப்படின்றது சந்தேகமாக இருக்குது இன்றைய காலகட்டத்தில். இப்போ அதுவும் இல்லாமல் இந்த கொரோனா வந்த பிற்பாடு யார் எப்போ எந்த நேரத்தில் போவானே சொல்ல முடியல. திடீர்னு போகிறான், ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது வண்டி தான் வருது. ஏறி போகிறாரு, ஏற்றின்னு வர்றாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்போது இந்த சூழ்நிலையில் காலமானது மாற மாற நம்முடைய ஆயுள் குறிப்பிட்டு சரியாக சொல்ல முடியாத நிலையில் இந்த மாதிரி சூரபத்மனுடைய ஆயுள் காலத்தில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே வருத்தப்பட்டதாகவே சரித்திரம் இல்லை. யாரும் வருத்தப்படுறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. முதலாக அவங்க வீட்டுக்குள்ள இளவரசன் அசுரேந்திரன் கண்ணில் நீர் மல்க அழுது கொண்டு பரட்ட தலையோடு அடிச்சு பிடிச்சின்னு வர்றான். இதை பார்க்குற மக்களுக்கு இது புதுமையாக இருக்கிறது. இதை ஏன் இந்த புள்ள அழுதுன்னு வர்றாங்களே அப்படின்னு அதை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அசுர மக்களுக்கெல்லாம் பதைக்கின்றார். இப்போ இந்த இதில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
கரங்களை விதிர்த்து அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறார். அஜயோ என்ன ஆச்சோ தெரியலையே. கையை உதற. கையை உதறக்கூடிய பழக்கம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஒரு முறை தாரகாசுரனே உதறி இருக்கிறான். நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவனே கையால் உதறி இருக்கிறான். இப்போ தாரகாசுரனுடைய மகனை பார்த்து விட்டு அசுர மக்கள் எல்லாம் கையை உதறி இவனுக்கு என்ன ஆச்சோ தெரியலையே, ஏன் இவன் இந்த புள்ள அழுதுன்னு வர்றானோ தெரியலையே என்று அவர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, மனசு உடைந்து அதை பற்றி ஒருவருக்கு பேச ஆரம்பித்தாங்க. இவனை எந்த காரணத்தால் இங்கே இந்த மாதிரி அழுதுன்னு வந்திருக்கிறானோ தெரியலையே. அப்போது அவங்க அப்பாவுக்கு எதனா ஆகியிருக்குமா அப்படின்னா யாருக்கும் அந்த நினைப்பு வரல. காரணம் என்னன்னு கேட்டால் இது நாள் வரையிலும் அவங்க அப்பனை யாரும் எதிர்த்து ஜெயிச்சது யாரும் இல்லை. அதனால் இந்த தாரகாசுரனால தான் மற்றவங்களுக்கு கேடு வருமே தவிர மற்றவங்களால தாரகாசுரனுக்கு கேடு வராது. அதனால் மக்கள் தெளிவாகிறாங்க. அப்போ சூரனுக்கெல்லாம் எதுவும் வராது. இந்த பிள்ளை ஏன் அழுகுது, வேற ஏதாவது காரணம் இருக்கு என்று வஞ்சமும் கொலையும் செய்யான். இவன் இந்த பையன் வஞ்சம் செய்யாமத்த மாட்டான், கொலை செய்ய மாட்டான். இந்த பையன் நல்ல பையன். இவன் போய் யாரையும் வம்பு தும்புக்கு போய் அடித்து யாரோ இவனை திருப்பி அடிக்கிறதுக்கு இவனுக்கு தெரியாது. இன்னும் போர்க்காலத்துக்கெல்லாம் அந்த பிள்ளை போகலை. அதனால் இவன் யாருக்கும் அடி வாங்கின்னு வந்திருக்கிறான்னு நாம் சொல்ல முடியாது. இவங்க அப்பா இவன் மேலே கோச்சிக்கின்னு, ஏன்னா இளைய பிள்ளைங்க அப்படின்னாவே பசங்க அப்படின்னா அப்பா தான் எதிரி, பொண்ணுங்க அப்படின்னா அம்மா தான் எதிரி. இது பெரும்பாலான வீட்டில் நடக்கக்கூடிய ஒன்று. பொண்ணு என்ன சொல்லு, வயசுக்கு வந்த பொண்ணு எங்கள் அம்மாக்காரிக்கிறா பாரு, அவள் தான் எனக்கு முதல் எதிரியே அப்படின்பான். பையன் இருக்கிறான் பாரு, அவன் என்ன சொல்லுவான், எங்கள் அப்பங்காரங்கிறான் பாரு, அவன் தான் எனக்கு முதல் எதிரியாம்பான். ஏன்னு கேட்டீங்கன்னா பிள்ளைகளை சரியான வழிக்கு நாம் கொண்டு வரும்பொழுது நம்மளுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு கோபமாக இருக்குது, வருத்தத்தை அளிக்குது. அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு பெற்றோர் பகையாளராக தெரிகிறாங்க. ஒருவேளை அந்த மாதிரி அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஏதாவது தகராறு வந்து அப்பங்காரன் விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் போல இருக்கு. அதனால தான் பிள்ளை அழுதுகின்னு பெரியப்பன் விட்டு ஓடியாரான் அப்படின்னு ஒரு சிலர் பேசி கொண்டு இருக்கிறார். எங்கள் அப்பெல்லாம் பயங்கரமாக வேலை வாங்குவார். கொஞ்ச நேரம் கூட விட்டு வைக்க மாட்டார். நம்ம நேரம்னு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தோம்னா ஒரு வேலை ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓய்வாக இருந்தோம்னா ஒரு வேலை ரெடியாக இருக்குது. அந்த மாதிரி எனக்கு என்னுடைய பிள்ளைகளை வேலை வாங்க தெரியல. உண்மையாக அதான். கொஞ்ச நேரம் உட்காந்துங்கிறான் நம்மன்னு பார்த்துட்டு போயிட வேண்டியதாக. இதுவே நான் உட்காந்துருந்தேன்னா எங்கள் அப்பா அந்த மாதிரி பார்த்துட்டு போக மாட்டார். டே இங்கே வா, அந்த மாட்டை பிடிச்சி கட்டு அப்படிம்பாரு. இல்லை அந்த மாட்டுக்கு கொஞ்சம் புல் கொண்டாந்து போடு, ஏதாவது ஒன்று சொல்லுவார். அந்த மாதிரி சரியான முறையில் பிள்ளைகளை வேலை வாங்கணும். அந்த மாதிரி இந்த தாரகாசுரன் தன்னுடைய மகனுக்கு அதிகமாக வேலை வாங்க போய் கொடுமைப்படுத்த போய் இவர் என்ன பண்ண கோச்சிங்கன்னு ஓடியாண்டாரோ தெரியல அப்படின்னு இன்னொரு கோஷ்டி சொல்லு. ஒரு நிகழ்ச்சி தான் மக்களுடைய பார்வை எவ்வாறெல்லாம் இருக்குதுன்னு நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். தாரகாசுரனை யாராலும் அழிக்க முடியாதுன்றதுனால அவனுடைய இறப்பை பற்றி யாரும் சிந்திக்கலாம். ஒருவேளை இந்திரன் இந்த மாதிரி வரங்கரம் வாங்கிக்கின்னு வந்து, ஏன்னா இந்திரனுடைய மகன் ஜெயிலில் இருக்கிறான், அதனால் அவன் வந்து போரிட்டு தோத்துட்டு போயிருப்பான், அதனால் அழுதுன்னு வர்றான் அப்படின்னு ஒரு கூட்டம். மாட்சிமை மிக்க இந்த தாரகாசுரன் என்ற மன்னவன் போரிலே அழிந்து போட்டிருப்பான். நீ சொல்கிறது சரிதான், போரில் தான் அவன் அழிஞ்சிருக்கணும். காரணம் என்னன்னு கேட்டேன்னா போர் புழுதி அந்த மலையே தெரியாத அளவுக்கு, மாயமலையே தெரியாத அளவுக்கு ஒரே புழுதியாக கிடக்குது. அதனால் இந்திரன் தான் இவனை அழிச்சிருக்கணும், அதனால தான் ஒரே போர் புழுதியாக இருக்குது அப்படின்னு இன்னொரு கூட்டம் போர் புழுதியை பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாங்க. அதனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, 5 தலை பாம்பு, அது அந்த பாம்பு படுக்கைக்கு கீழே படுத்திருக்கக்கூடிய திருமாலே சக்கரத்தை அன்பளிப்பாக கொடுத்தார் சூரனுக்கு, தாரகாசுரனுக்கு.
அந்த தாரகாசுரன் சக்கரத்தை என்ன பண்ணான், நல்லா அழகாக தங்க வேலைப்பாடு அணிந்து அதை தன்னுடைய மார்பிலே அணிந்திருக்கின்றான். அப்படி இருக்கும் பொழுது இந்த தாரகாசுரனுடைய போரிடுவது என்பது யாராலும் முடியாது. அதனால் அவனை யாரும் அழிச்சிருக்க முடியாது, அவன் இறந்திருக்க மாட்டான். இது வேற என்னமோ, இது இன்னொருத்தர் சொல்கிறாங்க, இது வேற என்னமோ அப்படின்னு ஒருத்தர். அன்னைக்கு ஒரு நாள் சூரபத்மனுடைய தங்கச்சி அந்த நகர்வலம் செய்து நிற்கும்போது ஒருத்தவன்ட்டு தன்னுடைய அழகை காட்டி பேசும்பொழுது அவன் என்ன பண்ணிட்டான், அவளுடைய கையை வெட்டிட்டான். சூரபத்மனுடைய தங்கச்சியினுடைய கையை வெட்டிட்டான். இந்த செய்தி சூரபத்மனுக்கு தெரிஞ்சு தாரகாசுரனுக்கு தெரிஞ்சு தேவர்கள் எல்லாரையும் பிடிச்சாந்து சிறையில் போட்டு அடிச்சு நொறுங்கினான். அந்த மாதிரி அன்னைக்கு தங்கச்சி அழுதுன்னு வந்ததுனால அவன் கோபப்பட்டு தேவர்களை எல்லாம் ஈத்தாந்து சிறையில் போட்டு அடித்து ஒத்திச்சு கொடுமைப்படுத்தினுக்கிறான். இன்னைக்கு தங்கச்சி இல்லை, அவன் மவனே அழுதுன்னு வர்றான். இது என்ன ஆக போதோ தெரியல. இன்னும் இருக்கிற தேவர்களெல்லாம் தூக்காந்து போட்டு நொங்க போகிறான். இன்னும் பிரச்சனை என்ன ஆக போதோ தெரியலன்னு ஒரு கூட்டம். இதே பழசை நினச்சி பார்க்குது, ஒரு கூட்டம் நினச்சி பார்க்குது. மணிகிழர் எழிலி வண்ணான் மற்ற அவனோடு போராற்றான். அழகான மேகம் போன்ற வண்ணத்தை கரிய நிறத்தை உடைய திருமால் நிச்சயமா தாரகாசுரனிடம் போரிட மாட்டார். அதுக்கு அடுத்தது அணி உலகளித்த செம்மல் அமர்தொழில் திரிதும் தேற்றான். இந்த உலகத்தை எல்லாம் படைத்தில் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய பிரம்மா இவனுடைய வலிமையை அறிந்து இவன்கிட்ட போய் நம்மளால் போரிட்டு ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு அவர் இவர்கிட்ட போரிட மாட்டார். அப்போ யார் போர் செய்திருப்பாங்க அப்படின்னு ஒரு கூட்டம். இவனோடு போர் செய்யணும்னா இவனுக்கு இணையான வலிமை புரிந்தியவன் அல்லதற்கு இவனுடைய வலிமையை தாண்டி வலிமை புரிந்தவன் ஒருவனால் மட்டும்தான் இவனோடு போர் செய்ய முடியும். அப்படின்னா இருக்கக்கூடிய ஒரே ஒருத்தர் சிவபெருமான் மட்டும்தான். ஒருவேளை அவர் தான் போர் செய்து தாரகாசுரனை கொண்டுட்டாங்களோ அதனால் புள்ள அழுதுன்னு வருதோ தெரியல அப்படின்னு ஒரு கூட்டம். இமயவர்களும் தேவர்களும் கருடர்களும் நாகர்களும் இயக்கர்களும் கந்தர்வர்களும் எல்லாரையும் அடக்கி ஒடுக்கி கொண்டாந்து அடிமையாக்கி இங்கே சேவகம் செய்ய வச்சிட்டான். இந்த உலகத்தில் இனிமேல்ட்டு இவனுக்கு எதிரி யாரும் கிடையாது அப்படி தான் நினச்சிக்கின்னு இருந்தோம். திடீர்னு பார்த்தா போர் புழுதி கிளம்பிடுது, ஃபுல்லாக அழுதுன்னு வருது. இனிமேல்ட்டு ஏதோ போர் வரும் போல இருக்கு, இனிமேல்ட்டு போர் தான் நடக்க போகுது போல இருக்கு, என்னான்னு தெரியல அப்படின்னு ஒரு கூட்டம் பேசுது. இன்னொரு கூட்டம் என்னமோ தப்பு நடக்குது, ஃபுல்லாக அழுதுன்னு வருது. அங்கே பார்த்தா ஒரே புழுதியாக இருக்குது. மகேந்திராபுரியில் இருந்து சூரபத்மன் நம்மளெல்லாம் கூப்பிட்டு என்னான்னு போய் கேட்டுனுவான்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நாமளே படையை அனுப்பி இது என்னான்னு சொல்லிட்டு நாமளே தெரிஞ்சுன்னு வந்துடுவோம் அப்படின்னு இந்த அரசாங்க பணியில் இருக்கிற ஒரு கூட்டம் இப்படி பேசினது. இந்த மாதிரி அந்த மகேந்திராபுரியிலே வாழக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் பேசி கொண்டிருக்க, அங்கே இருக்கக்கூடிய வீரர்கள் பாதுகாவல் வீரர்கள் ஒரு பக்கம் பேசி கொண்டு இருக்க, இவன் எதையும் காதில் வாங்கலை. மக்கள் தான் அவங்க இஷ்டம், அவங்க எதை வேணாலும் பேசுவாங்க. ஏன்னா வாய்க்கு நாம் ஒன்றும் வாடகை கொடுக்க தேவையில்லை, இதை தான் பேசணும் அதை தான் பேசணும்னு யாரும் கண்டிஷனை போட மாட்டாங்க. அதனால தான் இன்னைக்கு அவாமா வாய்க்கு வந்தபடி நம்முடைய புராணங்களையும் வரலாறுகளையும் திரித்து பேசிக்கின்னு கேள்வி பேசிக்கின்னு திரிகிறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னைக்கு அழிவு காலம் வருதோ தெரியாது. இப்போ சாமிகிட்ட அதான் வேண்டிட்டு வரேன், உன்னுடைய திருவருளினாலே எம்பெருமானே இவர்களையெல்லாம் தோலுரித்து சைவ சமயத்தை உலகத்திலே முன்னிறுத்த வேண்டும். ஏன்னா இது சமய வெறி கிடையாது,
சைவ சமய நெறியானது எந்த உயிருக்கும் தீங்கு இல்லாத சிவபெருமானுடைய திருவருளோடு எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு நெறி. அந்த நெறி உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்பது மிகுந்த ஆவல். அதனால் அதை தான் வேண்டிட்டு வரேன். அதனால் இங்கே எல்லாரும் கண்டவங்க கண்டபடி பேசின்னு இருக்கிறான். ஆனால் இவன் மட்டும் என்ன பண்ணான், நேராக மகேந்திராபுரி அந்த வந்து அரண்மனைக்குள்ளே புகுகின்றார். அரண்மனையில் புகிறார். அப்படி உள்ள நுழையும் போது பார்த்தா அரசர்களுக்கெல்லாம் பேரரசனாக விளங்கக்கூடிய சூரபத்மன் சிம்மாசனத்திலே அமர்ந்து கொண்டிருக்கின்றான். எல்லோரும் அவனை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உள்ள புந்து வந்து நேராக விடுறான். அப்பா அப்படின்னு விடுறான். போய் அவர் காலை போய் பிடிச்சான். கெட்டியாக பிடிச்சான். அப்பா அப்பா அப்பான்னு வரான். திடீர்னு எல்லாரும் இது நேரம் வரையிலும் சூரபத்மனை போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த கூட்டங்கள் எல்லாம் அப்படியே ஸ்தம்பித்து போய் நிற்கிது. என்ன ஆச்சோ தெரியல. உள்ள வந்து அப்பா காலில் விழுந்து அப்பா அப்பான்னு அழுவுது. அவன் சூரபத்மன் டக்குன்னு உணர்ச்சி வசப்பட மாட்டார். எல்லாத்தையும் நிதானித்து அதுக்கப்புறம்தான் அவருடைய செயல்கள் எல்லாம் நிதானமாக இருக்கும். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, மைந்தா எழுந்து என்ன ஆச்சுன்னு சொல்லு, முதல்ல அழுவாத, என்ன ஆச்சுன்னு தெளிவாக சொல்லு. அது சொல்கிறார். சாற்றுதி புகுந்த தன்மை. எதுக்காக மந்திரம் வந்த இல்லையா? நம்ம வீட்டில் கூட நம்ம வீட்டில் அப்பா அடிச்சிட்டாங்கன்னா உடனே நேராக ஓடி. பழைய காலத்தில் இப்போ கிடையாது. ஏன்னா பழைய காலத்தில் அப்பா அடிச்சா குழந்தை நேராக ஓடி போய் சித்தப்பா வீட்டுக்கு ஓடும். சித்தப்பா வீட்டு மடியில் ஏறி உட்காந்து சித்தப்பா அப்பா என்ன அடிச்சிட்டாரு இல்லையா, பெரியப்பா மடியில் ஏறி உட்காந்துருவோம். ஏன்னா பெரியப்பா தான் அப்பாவை தட்டி கேட்க முடியும். பெரியப்பா அப்பா என்ன அடிச்சிட்டாரு, நீ வந்து கேளு. அவனை அடித்தானா அவனை உண்டியில் பண்ணிடுறான். நான் அந்த குழந்தைக்கு சொல்லும் பொழுது ஒரு அசாத்தியமான தைரியம் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். ஆனால் இன்னைக்கு அடித்தாக்கா போய் சித்தப்பானை கூப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இருக்க ஒரே பிள்ளை தான். அதனால் யார் வீட்டும் ஓட முடியாது. பக்கத்து வீட்டு ஓடினாக்கா இந்த பிள்ளைய அங்கே சும்மா வருது, வெளியே போ அப்படின்னு தேர்த்தி விட்டுருவான். காலம் அந்த மாதிரி கிடக்கு. யார் வீட்டுக்கும் யாரும் ஓட முடியாது. அதனால் அந்த மாதிரியான காலம் இது. பெரியப்பா கிட்ட வந்த உடனே அவர் அரவணைக்கிறார். என்னடா தம்பி என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. அப்பா உன்னுடைய இளவல் வான் தம்பி, உனக்கு தம்பி இருக்கானே எங்கள் அப்பங்காரன், அவனை இந்திரனுடைய மாயத்தால் இந்திரனுடைய வஞ்சனையால் தேவர்களெல்லாம் சென்று சிவபெருமானிடம் வேண்டி சிவபெருமானுடைய திருவருளாலே சிவபெருமான் மகன்னு சொல்லிக்கின்னு ஒருத்தவன் வந்தான். பூதப்படைகளோடு வந்து அப்பாவையும் மகேந்திர அந்த மலையையும் மாயமலை அந்த மந்திர மலையையும் வேளால தாக்கி எல்லாத்தையும் தவிடு பொடி ஆக்கிட்டான்ப்பா. அப்பாவை சாவடிச்சிட்டான்ப்பா. நான் என்ன பண்ணணும்னு தெரியலையே, அதான்பா உங்ககிட்ட ஓடி வந்தேன் அப்படின்னு அந்த பையன் பெரியப்பா கிட்ட சொல்லி அழறான். ஏண்டா டேய், ஏண்டா விளையாடுறதுக்கு ஒரு வேலை இல்லையாடா? பெரியப்பா கிட்டலாமாடா விளையாடுவேன், அப்பா கிட்ட யாருன்னா விளையாடுவாங்களா? மாமன் மச்சான்னா விளையாடலாம், அப்பா கிட்ட போய் விளையாடின்னு இருக்கிறியே. தாரகாசுரன்னா என்னடா, உங்கள் அப்பான்னா அவ்வளோ சாதாரணமான ஆளா? அதுவும் யாரோ சண்டை போட்டான் அப்படி இப்படின்னு சொன்னால் கூட நம்புவேன். சிவபெருமானுடைய மகன் வந்து சண்டை போட்டு கொண்டுட்டான்னு சொல்கிறேன். நாம் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான். அவர் நம்மளை காப்பாற்றுறவர். அந்த தைரியத்தில் தான் நாமெல்லாம் அட்டூழியம் பண்ணின்னு திரியிறோம். நம்மளை காப்பாற்றக்கூடிய தெய்வமே நம்மளை அழிக்குமா? டேய் போடா ஏன்டா விளையாடாத போடா அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை. இங்கே நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நம்மை காப்பாற்றும் தெய்வம் நம்மை அழிக்குமா? இது யார் சொல்கிறது? சூரன். அவர் தான் நம்மளை காப்பாற்றுறாரு. நிறைய செல்வங்களெல்லாம் வாரி கொடுத்தாரு. நாம் அதனால தான் அட்டூழியம் பண்ணின்னு திரியிறோம். அவர் நம்மளை அழிப்பாரான்னு கேட்டால் அழிப்பார்.
கொடுக்கிற வரத்தை வாங்கி கொண்டு நேர்மையாக வாழ்ந்தா உன்னை அழிக்க மாட்டார், அட்டுழியம் பண்ணா அழிப்பார். சிவபெருமான் மட்டும் கிடையாது, சாதாரண ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தவறு செய்கிறது என்றால் என்ன பண்ணுவா, சோத்துல விஷத்தை வச்சு கொண்டுட்டு 8 பேர் 2 வந்து உழுந்து தான் பெத்ததுக்காக உட்காந்து அழுது கொண்டு போய் புதைச்சிட்டு வந்துடுவான். பெத்த தாயே இந்த மாதிரி இருக்குன்னா உலகத்தில் நேர்மையை மக்களுக்கு நன்மையை அருளக்கூடிய சிவபெருமான் தான் வரம் கொடுத்து இருந்தாலும் அவனை சூரனை அழிக்கிறதுக்கு தயங்க மாட்டார் என்பதை அவன் உணரல. அதனால் சிரிக்கிறான். சிவபெருமான் மகன் வந்து அழிச்சான்னு சொல்றியே, இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? வேற எதனா கதை இருந்தால் சொல்லு, வேற எதனா கதை இருந்தால் சொல்லு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பையன் நடந்த உண்மையை தான் சொல்கிறான். ஆனால் அவனுக்கு அது எவ்வளோ தெரியுது, என்னமோ கதை மாதிரி தெரியும். அதனால் தாதைகள் சரதம் இது தாரக தந்தை தன்னை அப்பா நான் சொல்லத்து சத்தியமாக 100க்கு 100 உண்மைப்பா, என்னை நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்பா அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு உண்மைதான்ப்பா, நான் தான் இந்த கையால் தான் என்னுடைய தந்தையாரை தேரில் ஏற்றி கொண்டு போய் ஏம சடங்கெல்லாம் செய்துட்டு வர்றப்பா அழுகுறான். அழுதான் பார்க்குறான். சரி, இந்த புள்ள வார்த்தையில் பொய் இல்லை, என்னமோ இருக்கு. மேதகு கிரவுஞ்ச மலை வேல் கொண்டு அந்த மலையை பொடி பொடி ஆகிடும். அப்போது ஒரு மலை பொடி பொடியாக ஆகிறது என்றால் அந்த வேலினுடைய வலிமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் மலைனாக ஏதோ சின்னதாக ஒரு மலைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஊட்டி மலையை பாருங்கள், எவ்வளோ பெருசு இருக்குது. சின்னதாக ஒரே ஒரு மலையா? அந்த மலையே பல 100 கிலோமீட்டர் இருக்குது. ஒரு மலைன்னு நாம் சொல்கிறதே பல 100 கிலோமீட்டர். அந்த மாதிரி தான் அந்த கிரவுஞ்ச மலை பல 100 கிலோமீட்டர் இருக்கக்கூடிய பெரிய மலை. அந்த மலையை தவிடு பொடியாகும் முருகப்பெருமானுடைய வேல். அந்த மலை மாதிரி ஒரு உருவம் படைத்தவன் தான் தாரகாசுரன். அவனையும் கொன்று குவிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு தான்பா வர்றேன், அப்பாவுக்கு இறுதி சடங்கு செய்துட்டு தான்பா வர்றேன், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. பெரியப்பா எல்லாமே இவர் எப்படி செஞ்சாரு? பெரியப்பா எல்லாமே செய்வார். ஆமாம், போர்க்களத்தில் கிடக்கிறவங்கள வீட்டுக்கு எடுத்துன்னு வர மாட்டான், அங்கேயே செஞ்சு அங்கேயே அவருக்கு ஏம சடங்கு செய்திடுறான். அப்போ இந்த ஒரு மரபு அந்த காலத்தில் இருந்திருக்குதுன்றத நாம் உணர்ந்துக்கணும், வேற ஒன்றும் இல்லை. அதனால் எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்கள் அப்பாலாம் பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து இன்னைய வரலும் பங்காளிங்கிட்ட சண்டை போட்டு தான் கிடக்கிறாரு. ஏன்னா பங்காளிக்கு பல்லில் விஷம்பாங்க. நிறைய பங்காளிகள் நமக்கு உதவி செய்வதற்கு நிறைய இடத்துல இருந்தாலும் பெரும்பாலான பங்காளிங்க அந்த சொத்தை அபகரிக்கிறதுலையும் சொத்தை அப்படியே அதில் கலகம் மன்றத்துலேயும் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே நிறைய சண்டைகள் இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்னா, நீ இதில் வந்து தலையிடாது, நானாச்சு என் பங்காளி ஆச்சு, நீ உன் வேலையை மட்டும் பார், போ படி எழுது எதாவது பார், வயலுக்கு போய் மற்ற வேலையை பார், இந்த சண்டையில் மட்டும் நீ வந்து கலந்துக்காத. எங்கள் அப்பாவனுடைய சின்ன வயசு அறிவுரை. அன்னையிலேருந்து இன்னை வரலாம் அப்படி தான் போயின்னு இருக்குது. அவர் தான் சண்டை போட்டுன்னு இருப்பார். நாங்கள் சண்டையில் கலந்துனதே கிடையாது. இது வரலும் சண்டைலாம் எந்த பங்காளிகிட்டையும் போய் சண்டை போட்டது கிடையாது. சமீபத்தில் சண்டை போடும்போது கூட எங்கள் அப்பாவும் என் சித்தப்பனும் 2 பேரும் சண்டை போட்டுருந்தாங்க. இப்போ ஒன்றை விட்ட பங்காளி எனக்கு சண்டை போட தெரியல, ஏன்பா நீ வா, நீ உள்ளே போ, நீ அங்கே போ, நான் பார்த்துக்கிறேன், ஏன் சித்தப்பா யாருக்கு சின்னம்மா சண்டை போடுறீங்க, இப்படி வா, தனித்தனியாக உட்காந்து கூப்பிட்டு தான் பேசுறதுக்கு தான் வருதே தவிர எங்கள் அப்பாவை பார்த்து இந்த மாதிரி சொன்னேடா உன்னை நான் ஒன்றிலும் பண்ணுவேன்டான்னு எனக்கு அந்த ஆத்திரம் வரமாட்டேன். மற்றவங்களாம் தான் சொல்லலாம், ஏன்னா மீசை வச்சுன்னு இருக்கிற உங்கள் அப்பனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான், நீ வந்து கம்முன்னு இருக்கிறியான்னா ஒரே விஷயந்தான், இவனும் அப்பந்தான் அவனும் அப்பந்தான் அவனும் அப்பந்தான், எல்லாம் ஒரே ரத்தத்தில் பிறந்தவங்க தான். இன்றைக்கு ஒரு சில புரிதல்கள் இல்லாததுனால நாம் என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க இன்றைக்கி அவங்க கொடு வார்த்தைகளால் பேசிக்குவாங்க. நாளைக்கு அந்த உண்மை உணரும் பொழுது எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, அன்னைக்கு நாம் சொன்னது தப்பு தான் அப்படின்னு உணருவாங்க. அதனால் நாமளும் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டேன்னா,
உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை கொட்டிவிடக்கூடாது. கொட்டிடலாம், ஆனால் எடுக்க முடியாது. அதனால் எப்பயுமே நாம் நிதானமாக இருக்கிறது நல்லது. அதனால் இப்போ இந்த பையன் அப்பானை கொன்னுட்டாங்கன்னு தெரிஞ்சிருந்து கூட அங்கேயே குதிச்சு அவன் ஒன்றும் பண்ணலை. அவன் என்ன பண்ணுறான், நேராக ஓடிறான், பெரியப்பா கிட்ட ஓடிறான், வந்து சொல்கிறான். இப்போ பெரியப்பா என்ன முடிவு எடுக்கிறாருன்றத நாம் அடுத்த வாரம் சிந்திப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலே மலையானே போற்றி போற்றி. போற்றிவா நமச்சிவாய. எல்லாரும் நாம் 6 எழுத்து மந்திரத்தை 6 முறை சொல்லி நாம் முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோம். ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சிவசுப்பிரமணியனுக்கு அரோஹரா. காராமணி குப்பத்து அரசனுக்கு அரோஹரா.